நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விட்டதை பிடிக்கப் போகும் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு மறைந்தாலும் குறையாத செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பெயர்ச்சி நடைபெற போகுதுங்க. இந்த வருடம் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, 4 கிரகத்தினுடைய பயிற்சியுமே இருக்குது. இதுல சனி பகவான் கடந்த மார்ச் 29 கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்ந்தார். அதனால சனி பார்வையிலிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஸோ இனி 7 சனி உங்களுக்கு கிடையாது. ஸோ இனி ஒரு 5 வருட காலகட்டத்துக்கு கவலை இல்லாமல் நீங்க இருக்கலாம். ஏன்னா சனிவனுடைய தொல்லை உங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு நேரத்துல குருவனுடைய பயிற்சி மே மாதம் 14 நடைபெற போது அதிகாலை 2:30 மணிக்கு. உங்களை விருச்சகத்திற்கு நேரடி 7ஆம் வீடு ரிஷபம், அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் 8ஆம் வீடான மிதுனத்திற்கு இடம் மாற போறார். அஷ்டம குருவாக இருக்க போகிறார். குரு மறைவு ஸ்தானத்துல போய் இருக்க போறார். ஸோ அஷ்டம குருவா இருக்கிறாரே, மறைய போறாரு, இந்த குருவால் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காம போயிருமா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு எண்ணம் எழலாம். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இந்த அஷ்டம ஸ்தானம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம், உங்களுடைய ஆயுள் பலத்தை குறிப்பது. அதே நேரத்துல பெண்களுக்கு வாழ்க்கை துணையை குறிப்பது. ஸோ குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு ஸ்தானத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கின்ற இடம் அஷ்டமஸ்தானம் என்றாலும் அது உங்களுக்கு ஆயுள் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதே போல பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கும். 5ல சனி, 8ல குரு. அப்போ விரும்பிய துணையை கரம் பிடிப்பார்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கணவர் வழிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஸோ அதுல தைரியமா நீங்க இருக்கலாம். மேலும் இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்றது பணபரஸ்தானமும் கூட. அதுல புரிஞ்சுங்க. ஏன்னா நேரடியான வழியில் இல்லாமல் மறைமுகமான வழியில் ஒரு பண லாபத்தை, பணவரவை கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டமஸ்தானம். அதுல தனக்காரன் சொல்லக்கூடிய குரு போய் அமர்ந்தா சில பேர்த்துக்கு விருச்சிக ராசியில் சில பேர்த்துக்கு குறுக்கு வழியில கொஞ்சம் பண லாபம் கிடைக்கிறது. ஸோ இந்த பெட்டிங் மேட்ச், இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு போன்ற விதத்துல பண லாபங்கள் கிடைப்பது, வெளிநாட்டு பணம் கிடைப்பது, ஸோ மறைமுகமான வழியில சில தொழில் ரீதியான லாபங்கள் கிடைப்பது, வாழ்க்கை துணை வழியில் அல்லது நண்பர்கள் அல்லது உறவுகள் இந்த வழியில ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். முக்கியமா பொருளாதாரம், பணம், சொத்து, வரவு என்பது வாழ்க்கை துணை வழியிலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. பூர்வீக தங்க நகைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இதெல்லாமே 8ல இருந்து ஒரு கலகத்தை ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கினாலும் இந்த குரு பகவான் அந்த பிரச்சனையின் முடிவில் உங்க கைக்கு பணத்தை சேர்த்து வைப்பார். அதே போல மாங்கல்ய பலத்தை கூட்டி வைப்பார். கண்டிப்பா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் பலமும் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையினுடைய மாங்கல்ய பலமும் அதிகமான முறையில் கிடைக்கும். ஸோ கெட்டி மேலும் கண்டிப்பா கொட்டும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த குருவான் அமரக்கூடிய வீடு மிதுன ராசி. அதுல புரிஞ்சுங்க, புதன். அந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அந்த படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளோடு கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. மாமன் வழி உறவுகளோடு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஒண்ணு அவங்களோட உடல்நிலை பாதிப்பு அல்லது அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சரிங்களா? இது ஒண்ணு மட்டும்தான். கார், வண்டி, வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதிவேக பயணம் வேண்டாம். தங்க நகையை கையாளுறதுல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், தங்க நகையை உடை உடுத்துறது, தங்க நகையை பார்த்து கேர்ஃபுல்லாக பயன்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். தொலைஞ்சு போறதுக்கும், மிஸ் பண்றதுக்கோ, டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இது மட்டும்தாங்க மைனஸான பாயிண்ட். அதே போல வயிறு, அஜீர்ண, அல்சர் சம பிரச்சனை வரலாம். ஸோ இதை மட்டும் கவனமா பார்த்துங்க. இப்போ குரு பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும். ஸோ குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இப்போ 5ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிகத்திற்கு 12ஆம் இடம் துலாம் ராசியை பார்க்கிறார். ஸோ 12ஆம் வீடு. அப்போ வெளிநாடு யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது. பிறந்த ஊரை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா இருக்குது. வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டு செட்டில் ஆகுறது, வெளியூர் பயணம், எதிர்பார்த்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது குரு பகவான். அதே போல வழக்குகள் முடிவடையும், விடுதலை அடைவதற்கும் ஒரு வழக்குலேருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு.
ஸோ எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் நன்மை உண்டு. அதே போல் சொந்தமாக வீடு கட்டுறது வாங்குறது போன்ற முயற்சியில் ஈடுபடுங்க. அந்த முயற்சி 100% சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதில் எந்த தான் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். அதனால இனிமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு புது இடத்தில் புது வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து 7ஆம் பார்வையா உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் இடன தனுசை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும். பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் புதிய வாரிசு அல்லது உறவு வரவாக கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ குடும்பத்தில் மிக முக்கியமான சொல்லக்கூடியது பணப்பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. அடுத்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது 4ஆம் வீடு. அப்போ கல்வியால் நீங்கள் கற்றுக்கொண்ட கலையால் உங்களுக்கு கௌரவமும் பதவியும் வேலையும் தொழிலும் அமையும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கற்ற கல்வி அப்படின்றது படிப்பு தடை நீங்கி கல்வியில மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கப்போது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ல் வேற சனிவான் இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டிகிரி போன்ற பட்டப்படிப்புகள் முடித்து புதிய அங்கீகாரம் அந்தஸ்து நீங்க வாங்க போறீங்க. அதே போல ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொண்டிருந்தால் அந்த கலைக்குண்டான கௌரவமும் தொழில் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் அரசியல் வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு அல்லது வேலை சம்பந்தமான வாய்ப்பு பிரகாசமான முறையில் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வேலை தொழில் சிறப்பான முறையில் அமையக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசியிலும் பொருந்து அவங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சியின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்படும். ஸோ கண்டிப்பாக அதற்குண்டான யோக காலகட்டங்கள் இருக்குது. அதே போல முக்கியமாக கார் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். கார் வண்டி வாகனத்தை பரிபாலனம் பண்றது மாற்றுறது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். தாயினுடைய உடல்நிலை சரியாகும். தாய் வழி உறவுகளோடு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும். பகையாக இருந்தாலும் இனி பாசமாக மாறுவார்கள். அதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் அந்த கும்ப ராசியில மே மாதம் 18ஆம் தேதி ராகு பவன் அந்த அமர்றார். சரிங்களா? அப்போ குருவினுடைய பார்வை ராகு கிடைக்குது. அந்த ராகு நாளில் இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அல்லது வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லது வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். படிப்பு விஷயம், படித்தது பத்தாது, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் பேரில் புதிய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வேறு மாநிலத்தில் போய் படிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு. எந்த விஷயத்துல இந்த படிப்பு தடையாயிருச்சோ, பாதியில் நிற்கப்பட்டுச்சோ, அந்த படிப்பை ரீகன்டினியூட்டி பண்ணுவீங்க. மீண்டும் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதோட பாதியில் நின்ன வீடு, கட்ட முடியாமல் நின்ன வீடு, வண்டி வாகனத்தை போன்றத கட்டி முடிப்பீங்க. அந்த வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு இந்த குருவனுடைய பார்வையின் மூலமாக, நாளில் ராகு இருப்பதன் மூலமாக. ஸோ இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஷ்டமஸ்தானம்ன்றது பணபரஸ்தானம். மறைமுகமான வழியில் மறைமுகமான நபர்கள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக பணலாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக பணலாபங்கள் கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு மறைந்தாலும் அது பணபரஸ்தானம். இந்த 8ஆம் வீடுன்றது பணபரஸ்தானம். 2, 5, 8 மற்றும் 11 இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் சொல்லுது ஜோதிடம். அப்படி அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய குரு குறுக்கு வழியிலும் மறைமுகமான வழியிலும் பண லாபத்தை ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. அப்படி விழிப்புணர்வோடு இருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் மிக முக்கியமாக அஷ்டமத்தில் குருபவன் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக ஆலங்குடி சென்று குருபவனை வணங்குறது, அதே போல் அரசமர வழிபாடு, அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி என்று வழிபாடுகள் செய்வது மற்றும் குருவானுக்கு வியாழக்கிழமைக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குவது. மேலும் வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நிச்சயம் நன்மைகள் ஏராளமான முறையில் உங்களுக்கு நடக்கும். ஸோ நல்லது நண்பர்களே, நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான பதிவை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குறைந்த பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.